Hi everyone, this is Nafis once again. Welcome back to tech247.lk. So இந்த ப்ராக்டிக்கலில் ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஆர்கனைசேஷனுக்குரிய லொகோ வந்து எப்படி ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம்ங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சர்டிஃபிகேட் ஒன்று டிசைன் பண்ணுற மெத்தடை பார்த்தோம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் சேம் டெக்னிக் தான், ஆல்மோஸ்ட் சேம் டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ இதோட சம்மந்தப்பட்ட தியரி செஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் இதுக்கு முன்னால். ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டுக்கு எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் என்ன செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணுங்கிற விஷயங்களை சொல்லியிருந்தேன். சேம் எக்ஸாக்ட் ஆர்டரில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஆர்டர் ஃபெமிலியரோ அது மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஸோ ஓகே, now let's move in the video. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 நம்ம லோகோ கிரியேட் பண்ண வேண்டிய ட்ராயிங் ஏரியாவை டிசைட் பண்ணணும். ஒன்று நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நம்ம டெவலப் பண்ணலாம். ஒரு ட்ராயிங் ஏரியா க்ரியேட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர்ஸை நம்மளாக டிசைன் பண்ணி அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற சில ஃபோட்டோஸை வச்சு அதை வச்சு நம்ம பேக்ரவுண்டை நம்ம டிசைன் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஏரியாவை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஒரு ட்ராயிங் ஏரியாவை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு எப்படி க்ரியேட் பண்ணது தெரியும். ஃபைலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வார டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட ட்ராயிங் ஏரியாவுடைய சைஸை நீங்கள் டிஃபைன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ண ட்ராயிங் ஏரியா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஸோ சம்திங் லைக் ஜூம் பண்ணுறது. ஸோ ஜூம் டூலை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஜூம் டூலுக்குரிய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுங்க. ஸ்க்ரீனுக்குரிய சைஸுக்கு அது ஜூம் பண்ணி காட்டும். ஸோ எக்ஸாக்டான சைஸ் இதுன்ற அர்த்தம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படி நம்ம ஜூம் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலரை டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு கலரை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணலாம். கலர் பிக்கரை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. Then select paint bucket and draw the background color. This is the first step number 2. So next one, text tool use பண்ணி தேவையான மாதிரி தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி லெட்டர்ஸ் அதை டைப் பண்ணிக்கொள்ளுங்க. எதுவும் பிக்சர் ஒரு லோகோ வேறு சின்ன சரி ஒரு லோகோவை இது கூட ஒரு ஷேப்பை நீங்கள் ட்ரா பண்ணணுமா இருந்தால் அதையும் ட்ரா பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் க்ரியேட் பண்ணுற இந்த லோகோவில் லெட்டர்ஸ் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கு. இது வந்து மற்ற ஷேப்பில் நான் ட்ரா பண்ணிக்கொள்வேன். ஸோ அடுத்த செகண்ட் ஸ்டெப் ஸ்டெப் நம்பர் 4 என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற லெட்டர்ஸில் உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ் என்ன சைஸில் வரணுமோ இல்லை ஷேப்பில் வரணும், ஒரு எந்த ஃபோன் டைப்பை யூஸ் பண்ண போகிறீங்க, அதில் ஹைட் வித் அந்த மாதிரி விஷயங்களை டிசைட் பண்ணணும். அதுக்கு நம்ம கேரக்டர்னு சொல்கிற டூலை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்க்கலாம்னு தேவையான மாதிரி ஃபோனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்படி தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஃபோண்டும் என்ன ஸ்டைல் என்ன டிசைனில் வரணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் எனக்கு தேவையான ஃபோன் சைஸ், அடுத்தது ஃபோன் ஸ்டைல், அதில் கலர் என்னங்கிறத டிசைட் பண்ணிருக்கிறேன். அடுத்த விஷயம் இதுக்கு மேலும் ஷெடோ க்ரியேட் பண்ணணுமா இல்லை அவுட்லைன் கலர் என்ன க்ரியேட் பண்ணணுமா அந்த மாதிரி விஷயங்களை நான் இப்போ டிசைன் பண்ண போகிறேன். ஏரியா ஃபோன்ஸை நான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறேன், லேயர்ஸை ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், டிலீட் பண்ணல, தேவையான டைமில் நான் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன், குறிப்பிட்ட இந்த பிங்கிற லெட்டர்ஸை நான் டிசைன் பண்ண போகிறதுனால அதுக்குரிய லேயர்ஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் வார இந்த விண்டோவை வச்சு நம்ம தேவையான ஸ்டைலை நம்ம க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை பார்க்கலாம், நம்ம ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணுறப்போ அதில் ஷேப் எப்படி மாறுதுங்கிறத நம்மளால் செக் பண்ணி எழுதும். ஸோ நீங்கள் இப்போ இந்த பொசிஷனில் செக் பண்ணீங்கன்னா பெவல் அண்ட் எம்போஸ், கண்ட்ரோல், அவுட்டர் க்ளோ, ட்ராப் ஷெடோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவும் அதில் இருக்கிற கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவும் நான் இப்படி இந்த பிங்கிற அந்த குறிப்பிட்ட எழுத்தை இப்படி ஒரு ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்மளோட இந்த
லோகோ வந்துட்டு என்ன ஷேப்பில் வரணும், சர்க்கிளாக ஸ்கொயராங்கிறத டிசைட் பண்ணலாம், வளைச்சி என்ன போர்டர் வரணும், போர்டர் வரக்கூடாது, அந்த விஷயங்களை ஷேப் பண்ணலாம். எனக்கு தேவை இப்போ நான் க்ரியேட் பண்ணுற இந்த ஷேப் வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன செய்யலாம், ஷேப்புங்கிற டூலை கிளிக் பண்ணி கஸ்டம் ஷேப் டூல் அதில் போயிட்டு எனக்கு தேவையான ஷேப் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்குது, அந்த ஷேப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முதல்ல நான் என்ன செய்யணும், இந்த விங்கிற லெட்டர்ஸ் உரிய சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம், இந்த ரூலரை நான் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ ரூலரை தேவையான இடத்துல தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் இந்த லெட்டர்ஸுக்குரிய சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருந்து நான் எனக்கு தேவையான மாதிரி ஒரு ஷேப்பை ட்ரா பண்ணி கொள்கிறேன். கண்ட்ரோல் அடுத்தது ஏஎல்டியை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நான் சென்டர் ஷேப்லேருந்து எனக்கு தேவையான மாதிரி அந்த ஷேப்பை ட்ரா பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் இப்போ க்ரியேட் பண்ணதில் விங்கிற லெட்டர்ஸை ஃபார்மேட் பண்ணிட்டேன், தேவையான டிசைனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி போர்டருக்கு 2 சர்க்கிளை ட்ரா பண்ணியிருக்கிறேன், இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள்னு சொல்லி. ஸோ அதை நான் வந்துட்டு அந்த ஒரு ஆப்ஜெக்டை டிசைன் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்டுக்குரிய லேயரில் ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனை கொடுத்தாண்டா வார டயலாக் பாக்ஸில் இருக்கிற சில ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி அந்த சர்க்கிளை கூட நான் டிசைன் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்ஸை எனக்கு தேவையான அடுத்த லெட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வி ஆன்னு சொல்ல போகிற அந்த லெட்டர்ஸை நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த 2 சர்க்கிளுக்கு இடையில் விஆங்கிற அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு எப்படி கர்வ் பண்ணி எடுக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட ஃபோண்டை டைப் பண்ணிவிட்டு தேவையான ஃபோண்டுக்குரிய லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் டூலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் டூலுக்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் அப்பியர் ஆகும். அதில் பாருங்கள் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதில் க்ரியேட் ரேப் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்ன ஸ்டைலில் உங்களோட ஃபோன் வந்துட்டு கேர்வாக மாறணுங்கிற விஷயத்தை இதில் செலக்ட் பண்ணணும். நான் ஆக்குங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆக் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சு அந்த ஆக் எந்த அளவு வரணும், அதில் கேர்வ் எந்த பெர்சன்டேஜில் இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் யூ ஃபைனலைஸ் த கேர்வ் பெர்சன்டேஜ் தென் கோ டு ஃபோன் சைஸ். இதில் ஃபோனுக்கு தேவையான சைஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணுவீங்களா இருந்தால் ஓகே, ஜஸ்ட் தேவையான இடத்துல இப்போ ஃபைனலாக நீங்கள் அதை மூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மூவ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை தேவையான மாதிரி மூவ் பண்ணிக்கொள்ளுங்கள். இதே மாதிரி மற்ற கர்வையும் நீங்கள் டிசைட் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் என்னோட லொகோக்குரிய டிசைன் ஒர்க் அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணினா இப்போ இந்த லொகோவை நான் எனக்கு தேவையான ஃபார்மேட்டில் சர்வ் பண்ணிக்கொள்ளலாம். ஒன்றும் நீங்கள் தேவையான லேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேவையான லேயர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அது தனியாக ஒரு பிக்சராக நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சர்க்கிளை மட்டும் தனியாக நம்ம செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஃபைனலாக சர்வ் பண்ணிக்கொள்ளலாம் தனி ஒரு இமேஜை. ஸோ நான் எனக்கு தேவையான அந்த ஏரியாவை தனியாக செலக்ட் பண்ணி அதை இன்னொரு ஃபைலில் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் அதை தேவையான ஃபார்மேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இமேஜ் ஃபார்மேட், வாட் எவர் த ஃபார்மேட் யூ விஷ், யூ கேன் செலக்ட் இட். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த இமேஜ் தான் நான் இப்போதைக்கு க்ரியேட் பண்ண அந்த லோகோ. ஸோ லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணுறது பேசிக் ஸ்டெப் அவ்வளோதான். ஸோ இது சம்மந்தமாக ஏதும் டவுட்ஸ் இருக்கும்னா நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குரிய ரிப்ளையை கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே எவ்ரி ஒன்.